Hello friends, welcome to Fantasy Guru Devalan YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்போட சூப்பர் 8ல நடக்க இருக்கிற மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யார் கிடையாது நடக்குன்னு பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் எத்தனை மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க, எத்தனை வின் பண்ணிருக்காங்கன்னு வந்து பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த 2 மேட்சுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் 2ல 1 தாங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி ஜூன் வந்து நடக்க இருக்கு. டைமிங்கை பொறுத்த வரைக்கும் காலை 6 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. ஓகே, வெறும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்டிகுவா தான் அந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஓகே, பார்த்தா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து ஒரு பிளேயர்ஸையோ அல்லது கேப்டனைஸ் கேப்டன் நீங்க சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க, ஒரு டிஃபரன்ஸான பிக்கா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா பிச்சுங்க. அந்த பிச்சு பவுலிங் அந்த பேட்டிங் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல பவுலிங் ஃபேவரா இருக்குமா இல்ல பேட்டர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பாரதியா பிச்சு ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமாக ஸ்டார்டிங் அந்த 1ல இருந்து ஒரு 6 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிங்கா இருக்கும். அந்த பர்டிகுலர் பிச்சை பொறுத்த வரைக்கும் அதாவது நல்லா ஸ்விங் ஆகி பவுன்சஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து இருக்கும் அந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல பவுல் பண்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கட்டும், ஸோ பேட்டர்ஸ் 2 பேருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங்கா தான் இருக்கும். ஸோ போக போக வந்து பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸுக்கு வந்து ரொம்பவே பிச் வந்து யூஸ்டு பிச்சா ஆக ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட்டிங் டே ஆப்ஷன் வந்து கையில் எடுத்துக்குவாங்க தான் சொல்லணும். லாஸ்டா இருந்தா இந்தியா அண்ட் பங்களாதேஷ் மேட்சை பார்த்துதான் தெரியும். ஸ்டார்டிங்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு எந்த அளவுக்கு விக்கெட்டிங் டே ஆப்ஷன் இருந்துச்சோ போக போக ஸ்பின்னர்ஸ் வந்து டேக்கன் பண்ணி ஸ்பின்னர்ஸ் அதிகபட்ச விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இதுல ரீசெண்டாக அந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. பட் வெளியூருக்கான பொறுத்த வரைக்கும் 2மே 50-50 ஆப்ஷன் தான் சொல்லணும். பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களா இருக்கட்டும், செகண்ட் பண்றவங்களா இருக்கட்டும் 50-50 ஆப்ஷனா தான் வந்து இதுல வின்னிங் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா வெளியூருக்கான பொறுத்த வரைக்கும் மொத்தம் 12 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்டா பண்ணவங்க 7 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க 5 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு 2 மேட்ச் தான் வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ போத் 2லயுமே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி செகண்ட் பண்ணாலும் சரி வின்னிங் ஆப்ஷன் வந்து 2 டீமுக்கும் வந்து இருக்கும். இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்னு பார்த்தோம்னா 126 வந்து அடிச்சிருக்காங்க. இதுல ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் அடிச்சிருக்கு. 194 வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஓமன் வந்து 47 ரன்னிங்கா வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்ப அடுத்ததா ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 22 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுல 2 டீமும் ஈக்குவலா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன்று பார்த்தா 2 டீம் வந்து ஈக்குவலா வந்து வின் பண்ணிருக்காங்க. இதுல மோஸ்ட்லி 2 டீமுக்குமே 50-50 ஆப்ஷன் இருக்கு, வின்னிங் ஆப்ஷன் வந்து. ஓகே, இப்ப அடுத்ததா நீங்களும் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ணீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குங்க. கிட்டத்தட்ட மற்ற ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் ஒரு 200ல இருந்து ஒரு 250 ரூபா வரையும் டிஃபரன்ஸ் வரும். ஸோ அந்த மணியை வச்சு நீங்க இன்னொரு டீமை கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்ல முக்கியமான என்னன்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு இவங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒண்ணு கூட பிடிக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா டிடிஎஸ்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கு இவங்க டிடிஎஸ் அப்படிங்கிறது ஒன்று பிடிக்கிறதே கிடையாது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றதா இருக்கட்டும். ஸோ இதுல இருக்கிறது ஆப்ஷன் விஷயம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸ் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ நீங்க வின் பண்ற மணியை நீங்க அதை நீங்களே வந்து எடுத்துக்கலாம். ஸோ மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FGT. இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் பாப் ஆப்ஷன் வந்து இருக்குங்க. அந்த பாப் ஆப்ஷன் வந்து நம்ம
எல்லா மேட்சுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் டீம் கிரியேட் பண்ணி பாருங்க. ஒரு வின்னிங் ஆப்ஷன் வந்து அதிகமாக வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்ததா ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் வந்து பார்ப்போம். இந்த சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக், ஹென்ட்ரிக்ஸ், ட்ரஸ்டன் ஸ்டப்ஸ், ஆடம் மார்க்கம், ஹென்ட்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், ஜான்சன், மகாராஜ், ரபாடா, ஆண்ட்ரல் நோட்ரிட்ஜ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிராட்மேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா வெஸ்ட் இண்டீஸோட பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா சாய் ஹோப், ஜான்சன் சார்லஸ், நிக்கோலஸ் பூரன், ராஸ்டன் சேஸ், ரோமன் பவுல், ரொட்ரஃப், ஆண்டர் ரசல், உசேன், அல்ஜாரி ஜோசப், மோட்டி அண்ட் உபெக் மெக்காய். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ஒரு பாசிபிள் பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. இப்போ பார்த்தா டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு வந்து பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கால வந்து குயின்டன் டிகாக்கை மட்டும் தான் பிக் பண்ணியிருக்கோம். இப்போ குயின்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா, பிளஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றாரு அண்ட் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றதுனால இவர் வந்து ஈஸியா ட்ரீம் டீம் எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. மைனஸ் அப்படின்னா பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர் இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது நிக்கோலஸ் புரானை பொறுத்த வரைக்கும் சேம் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. இன்னிங்ஸை வந்து 1 டவுன்ல வந்து இறங்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிராண்டா எல்லா மேட்ச்லயுமே ட்ரீம் டீம்ல வந்து வந்திருக்காரு. ஸோ அப்படியே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா, மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவரு விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸா இருக்கட்டும் அண்ட் பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 20+ இருந்து ஒரு 25+ வரையும் இவர்கிட்ட இருந்து நம்ம சால்ட வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது ரோஸ்டன் சேஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஓவருமே பவுல் பண்ண லாஸ்ட் அந்த மேட்ச்ல பவுல் பண்ணியிருக்காரு. 3 விக்கெட் வரையும் எடுத்திருந்துக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவரோட பேட்டிங் ஆர்டர் அப் அண்ட் டவுன் வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ இவர் டாப் ஆர்டர்ல வந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து 1 அல்லது ஒரு ரேரா ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 அல்லது 3 விக்கெட் வரையும் கூட நம்ம வந்து இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஆண்டர் ரசலை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டருக்கு வந்தாருன்னா இவர் வந்து ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுறாருங்க. இந்த 4 ஓவருமே பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து நம்ம 2 விக்கெட் ரேரா வந்து 3 விக்கெட் வரையும் அதிகபட்சம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 அல்லது ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற பட்சத்துல வந்து எதிர்பார்க்கலாம் இவர்கிட்ட இருந்து. ஓகே, இப்போ அடுத்ததா 50-50 ஆப்ஷன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸ், டேவிட் மில்லர், ஜான்சன் அண்ட் பிராட்மேன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இவங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா பேட்டிங் தாங்க. பேட்டிங் தான் உங்களுக்கு பிளஸ் ஆகணும், மைனஸும் வந்து இவங்க பேட்டிங் தான். அது ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும். ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாரு. இவர்கிட்ட வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாதுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற பாயிண்ட்ஸா இருக்கட்டும் வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இவருக்கு வந்து இல்லை. இவர் பேட்டிங்ல இருந்து மட்டுமே 35+ ரன் அடிச்சா மட்டும்தான் இவர் வந்து ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அதனால இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கேன். அடுத்த டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 5 மேட்ச்ல ஒரு 2 அல்லது 3 மேட்ச் வந்து ட்ரீம் டீம்ல வந்திருப்பாரு. ஸோ அது மட்டும் போதுமா அப்படிங்கிட்ட கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த 2 மேட்ச்ல வந்து ட்ரீம் டீம்ல வர இல்லை, வாய்ப்புகள் வந்து கிடைக்கல இவருக்கு. ஸோ இதுல ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு இருக்க ஒரு பிளஸ் என்னன்னு பார்த்தோம்னா பேட்டிங், மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா அதே பேட்டிங் மட்டும்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாது, எக்ஸ்ட்ரா கிடைக்கிற பாயிண்ட்ஸும் இவருக்கு வந்து எதுவும் கிடையாது. ஸோ அதனால இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஜான்சனை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 5 மேட்ச்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமுக்குள்ள வரவே கிடையாதுங்க. ஸோ ஒரு மினிமம் ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இவருக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். அடுத்த பிராட்மேனை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 5 மேட்ச்ல 3 மேட்ச்ல வந்து ட்ரீம் டீம் வந்திருக்காரு. 2 மேட்ச்ல பெருசா எந்த ஒரு பாயிண்ட் ஒரு 15+ பாயிண்ட் 20+ பாயிண்ட் வரைக்கும் தான் இவர் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் மட்டும்தான், வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ பவுலிங் வந்து மஸ்ட் இவர் வந்து ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கணும். அந்த 2 விக்கெட் எடுத்தா மட்டும்தான் இவர் வந்து ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அதனால இவங்க வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததா சாய் ஹோப்பை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா அந்த மேட்ச்ல ரொம்ப சூப்பரா பேட் பண்ணாருன்னு சொல்லுவோம். ஒரு 70+ ரன் வரையும் எடுத்திருந்தாரு. இவர்கிட்ட வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாதுங்க. ஒரு அதர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது வருமா, கேச்சஸ் மேலே பாயிண்ட்ஸ் வருமானு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. ஒன்லி இவர் பேட்டிங்ல இருந்து மட்டுமே இவர்கிட்ட இருந்து ஒரு 35+ ரன் வரையுமா கிடைக்கும். அப்படி வந்தா மட்டும்தான் இவர் வந்து ட்ரீம் டீம்ல ஒரு எலிஜிபிளா இருப்பாரு. கிட்டத்தட்ட இவரை வந்து ஒரு 80% பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஹை பர்சன்டேஜ் பீப்புளுக்கு ஒரு ஒர்த்தான பேருன்னு கேட்டா நான் இல்லைன்னு தாங்க வந்து சொல்லுவேன்.
ஏன்னா இவர்கிட்ட வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஏதாச்சும் இருந்துருந்துச்சுன்னா சரி ஒரு 5% பேப்பர் பிக் பண்ணிருக்கிறது ஒரு ஒருத்தான பிளேயரா இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இவர்கிட்ட பேட்டிங் மட்டும்தான் இருக்கு, வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவும் இல்லாதனால இவர் வந்து ஹை பர்சன்டேஜ் பிக் பண்ணிருந்து ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா தான் வந்து நான் சொல்லுவேன். அதுதான் அகில் ஹுசேன். அகில் ஹுசேனை பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல மட்டும்தான் பவுலிங் வந்து ஒரு 2 விக்கெட் மஸ்ட் வந்து எதிர்பார்க்கணும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் விட்டு வந்து எதுவுமே கிடையாது. சேம் மோத்தியை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான். இவர்கிட்ட இருந்தும் 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கணும். ஒரு ரேரா ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு கேட்ச் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு, ஒரு 8 பாயிண்ட் வரை கிடைக்கும். ஸோ மஸ்ட் இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நடந்த மேட்ச்ல ஒரு 2 மேட்ச்ல மட்டும் தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க. வச்ச எந்த 3 மேட்ச்லயும் ட்ரீம் டீம்ல வரல. ஸோ 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு வந்து பார்ப்போம். இதுல வந்து ட்ரஸ்டன் ஸ்டப்ஸ், ஆடம் மாக்ரம், மகாராஜ் அண்ட் கிளாசன் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். ட்ரஸ்டன் ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் அப் அண்ட் டவுனா மாறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இவர் பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா மொதல் பால் வந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் சொல்லணும். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு 10 பால் பிடிச்சாலும் அது வந்து ஒரு 20+ வந்து ஒரு 25+ ரன் வரையும் வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு ஒரு 16ல இருந்து ஒரு 20 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருந்துங்க. அப்படிங்கும் போது இவர் டீம்ல ஈஸியா வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஒரு ஆப் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆடம் மார்க்லம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவர் இவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு 2 ஓவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டாவே போதுங்க. இவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட கேச்சஸ் அண்ட் செமிட் மூலமாவே 35 பாயிண்ட்ஸ் வரையும் சம்திங் கிடைச்சிருச்சுங்க இவருக்கு வந்து லாஸ்டா இந்த மேட்ச்ல. ஸோ அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒரு 25 பாயிண்ட் கிடைக்கணும்னு வச்சுட்டாலும் 2 ஓவர் பவுல் பண்ணாருன்னா இவர்கிட்ட நம்ம வந்து ஒரு விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆடுறா இவர்கிட்ட இருந்து வந்து ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இவரெல்லாம் ஈஸியா வந்து ட்ரீம் டூல எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இந்த லோ பர்சன்டேஜ் வந்து ஒரு 25% 30% பீப்புள் தான் வந்து இவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த மகாராஜா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40% பீப்புள் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் மட்டும் தான் ஒரு ஆப்ஷன் வந்து பிளஸ் வந்து இருந்துச்சு. இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா அதர் பாயிண்ட்ஸ் கேச்சஸ் மூலயமா அல்ல ஸ்டெம்பிட் அந்த மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து இவருக்கு வந்து இருக்கு. ஸோ மினிமம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து மேட்சுக்கு வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருக்கீங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் வரும் இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதான் ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பேட்டிங் ஆர்டர் வந்தாரு இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மூலயமா ஒரு 16ல இருந்து ஒரு 20 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இவருக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது கேச்சஸ் மூலயமா ஸ்டெம்பிட் மூலயமா இவருக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்க இருக்கும். ஸோ லோ பர்சன்டேஜ்ல வேணும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததான் ஜான்சன் சார்லஸை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட எல்லா இடத்துலயுமே ரொம்ப சூப்பரான பேட்ஸ்மேன் தான் இருக்காரு. ஸோ பேட்டிங்ல இருந்து இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 25+ ரன் வரையும் எதிர்பார்த்தா போதும். எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வேணும்னு பார்த்தோம்னா கேச்சஸ் பிடிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து இருக்காரு. ஸோ மேட்சுக்கு இவர்கிட்ட இருந்து ஒரு 16+ வந்து கிடைச்சிருதுங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாவே கிடைச்சிருது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு 20+ வந்து ஒரு 25+ பாயிண்ட்ஸ் வரையும் இவருக்கு வந்து பேட்டிங் மூலமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல இவர் வந்து டிஃபரன்ஸ் மிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ரோமன் பாலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரான ஆக்ஷன் தான் இருக்காரு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ பாயிண்ட் இவருக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ மேட்ச் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 பாயிண்ட்ல இருந்து ஒரு 16 பாயிண்ட் வரையும் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அது மூலியமாவே இவர் வந்து ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவருக்கு வந்து மேட்ச் வந்து கிடைச்சிட்டு இருக்குங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவருக்கு வந்து ஒரு 20+ ரன் அடிச்சாவே போதும், ஈஸியா வந்து ஃபேண்டசி பாயிண்ட்ல எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ டாப் ஆர்டர்ல விக்கெட் எல்லாம் விழுந்துரும். ரோமன் போல வந்து பேட்டிங் ஆர்டருக்கு வந்து பேட் பண்ணுவாரு அப்படின்னு வச்சு ஒரு டீம் கிரியேட் பண்ணீங்கன்னா இவர் வந்து டிஃபரன்ஸ் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஒபேக் மெக்காயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3% பீப்புள் தான் வந்து ஒபேக் மெக்காயை வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ரெண்டு மேட்ச்ல ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட் வரையும் எடுத்திருந்த ஒரு டீமுக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வந்து இருந்தாருங்க. ஸோ லாஸ்டா அந்த மேட்ச்ல பெரிய விக்கெட் எதுவும் இல்லை. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பால் பண்றாருன்னா 1 விக்கெட், அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க. இவரெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே கம்மியான பீப்புள் தான் வந்து பிக் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இவர் வந்து ஒரு 2-3 விக்கெட் எடுத்துட்டாருன்னா இவர் அந்த பிக் பண்ணி கேப்டன்ஸ் கொடுத்துருந்தா சொல்ற டீம்ல இருந்தாலே இவரை பிக் பண்ணி பட்சத்துல இவர் வந்து உங்களை வந்து டாப் ஆர்டர்ல கொண்டு போய் விட்டுருவாரு.
ஸோ அப்படின்னு கொஞ்சம் இவங்கலாம் வந்து ஒரு டிஃபரன்ஸை பிக் வந்து ட்ரை பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பீப்புள் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் ஹை பர்சன்டேஜ்ல ஒரு சேஃபான பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு வந்து பார்ப்போம். இது வந்து குவிண்டன் டிகாக், ஆண்ட்ரல் நூட்ரெச், இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹை பர்சன்டேஜ் சேஃபான பிக்கா வந்து இருப்பாங்க. ரபடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 85% பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர்கிட்ட வேற பிளஸ் என்னன்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ விளையாண்ட 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல மட்டும்தான் இவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஒரு 16 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருந்துச்சுங்க. இந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா பெரிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவும் கிடைக்கல. இவர் பவுலிங் ஆப்ஷன் வந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 விக்கெட் வரையும் மஸ்ட் எடுத்தே ஆனுங்க. அப்படி எடுத்தா மட்டும்தான் ஹை பர்சன்டேஜ் பீப்புள் பிக் பண்ணியிருக்க ஒருத்தான பிளேயரை வந்து இவர் வந்து இருப்பாரு. மற்ற பட்சத்துல இவர் வந்து கொஞ்சம் 50-50 ஆப்ஷன் கூட நீங்க வந்து பிக் பண்ணி பார்த்துங்க. குவிண்டன் டிகாக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. பேட்டிங் வந்து ஓப்பனிங் வந்து இறங்கினால இவ்வளவு ஹை பர்சன்டேஜ் பீப்புள் பிக் பண்ணிருக்க ஒரு ஒருத்தான பிளேயர் தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். அடுத்து ஆண்ட்ரல் நூட்ரெச்சை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு மேட்ச் வந்து ட்ரீம் டீம்ல வந்துருக்காரு. ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் வந்து ட்ரீம் டீம்ல வந்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படிக்க மேட்ச்ல இவட்டு இருந்து 2 விக்கெட் வரையும் மஸ்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மேட்சுக்கு மேட்ச் இவருக்கு வந்து 20 பாயிண்ட் அல்லது ஒரு 12 பாயிண்ட் வரையும் மேட்ச் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி இவர் ஹை பர்சன்டேஜ் பீப்புள் பிக் பண்ணிக்க ஒரு ஒர்த்தான பிளேயர் தான் வந்து சொல்லுவேன். அடுத்த நிக்கோலஸ் பூரானை பொறுத்த வரைக்கும் சேம் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இன்னிங்ஸ் 1 down வந்து இறங்குறதுனால இன்னும் ஹை பர்சன்டேஜ் பீப்புள் பிக் பண்ணிக்க ஒரு ஒர்த்தான பிளேயர் தான். அண்ட் ரோஷன் சேஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 90% பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட லாஸ்டா இந்த மேட்ச்ல இவர் பிளே பண்ண பவுலிங் ஆப்ஷன்ல விக்கெட் எடுத்ததை பார்த்து கிட்டத்தட்ட 90% பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். பட் இவர் விளையாண்ட மேட்ச்ல ஒரு 3 மேட்ச்ல பார்த்தா ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. மற்ற 2 மேட்ச் ட்ரீம் டீம் வரல. பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் மஸ்ட் எதிர்பார்க்கணும். அப்படி கிடைச்சா இவர் வந்து ஒரு ஹை பர்சன்டேஜ் பீப்புள் பிக் பண்ணிக்க ஒரு ஒர்த்தான பிளேயர் தான் சொல்லுவேன். என்னோட கணக்குப்படி இந்த மேட்ச்ல வந்து ஒரு 2 விக்கெட் கம்பல்சரிங்க இவர்கிட்ட வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல ஸோ 90% பீப்புள் பிக் பண்ணிக்கணும் ஒரு ஸ்டைல ஒருத்தான பிளேயர் தான் என்னோட கணக்குப்படி இருக்கு. அடுத்த ஆண்டர்சனை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்த ஆண்ட்ரல் ரசலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு. மோஸ்ட்லி அந்த மிடில் ஓவர் ஸ்டார்டிங் ஓவர்லயே வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து முடிக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதுல மஸ்ட் இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு இவர்கிட்ட இருந்து 2 அல்லது 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 அல்லது 2 விக்கெட் வரையும் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஹை பர்சன்டேஜ் பிக் பண்ண பிளேயர்ல ஒரு ஒருத்தான பிளேயர் தான் இவர் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது அல்ஜாரி ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 75% பீப்புள் வந்து இவர் வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு இவர் ஒருத்தான பிளேயர்னு கேட்டா என்ன பதிலுக்கு ஒரு ஒருத்தான பிளேயர் தான் சொல்லுவேன். விளையாட்டு எல்லா மேட்ச்லயுமே வந்து ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 2 விக்கெட் வரும் எதிர்பார்க்கலாம். மஸ்ட் 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஒரு ரேரா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய 16 பாயிண்ட்ஸும் வந்து இவருக்கு வந்து கிடைக்குங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேருமே வந்து சேஃபான பிக்கா தான் இருப்பாங்க. ஸோ 2 பேருமே வந்து ரொம்ப எல்லா மேட்ச்லயும் வந்து டீம் டீம்ல வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் சுமாலிக் அண்ட் கிராண்ட் லீக்கோட டெமோ டீம் வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல குவிண்டன் டிகாக், நிக்கோலஸ் பூரான், ஹென்ரிக் கிளாசன், சார்ல்டன் சார்லஸ் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல ட்ரெஸ்டன் ஸ்டார்ஸ், ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரல் ரசல், ஆடம் மார்க்ரம் அண்ட் ரோஷன் சேஸ். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல ரபாடா, மகாராஜ் அண்ட் ஒபெக் மெக்காயை வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு குவிண்டன் டிகாக் ஒரு கேப்டன் ஆப்ஷனும் நிக்கோலஸ் பூரானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல வேற சேஸ் அப்படின்னா சார்லஸ் கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் அண்ட் ஆண்ட்ரல் ரசலுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ரோஷன் சோஸ்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்கோட 2 டெமோ டீம் வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக், நிக்கோலஸ் பூரான், சார்லஸ் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல டேவிட் மில்லர், ரோமன் பவுல். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரல் ரசல், ஆடம் மார்க்கம், ரோஷன் சேஸ். பவுலிங் ஆப்ஷன்ல ஆண்ட்ரல் நூட்ரெச், அல்ஜாரி ஜோசப் அண்ட் மகாராஜ் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோஷன் சேஸ்க்கு ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. ரோமன் பவுலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் குவிண்டன் டிகாக்கு ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பார்த்தா 2 டீமை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக் ஓகே, இப்போ 2வது டீமை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக், நிக்கோலஸ் பூரான். இந்த இடத்துல சாய் ஹோப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சார்லஸ் எடுத்துட்டு சாய் ஹோப் வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்த டேவிட் மில்லர், ரோமன் பவுல் வந்து பிக் பண்ணியிருக்கோம்.
இந்த இடத்துல டேவிட் மில்லர் தேவையில்லைன்னு வச்சீங்கன்னா ஹேண்ட்ரிக்ஸை வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ஆண்டர் ரசல் அண்ட் ஆடம் மார்க்ரம் அண்ட் அல்ஜாரி ஜோசப், ஆண்ட்ரல் நூட்ரச், மகாராஜ் அண்ட் மோர்டியை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர் ரசலுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. அல்லது ஆடம் மார்க்ரம்க்கு ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பவுலிங் ஆப்ஷன்ல பார்த்தோம்னா அல்ஜாரி ஜோசப் அண்ட் ஆண்ட்ரல் நூட்ரிச் இவங்க 2 பேருக்கும் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா வந்து இருக்கும். இப்போ அடுத்ததா கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது மோஸ்ட்லி உங்க ஆப்னண்ட் வந்து இவங்க தான் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்தோம்னா குயின்டன் டிகாக், ஹென்ரிக் கிளாசன், ஆண்டர் ரசல், நிக்கோலஸ் பூரான், ஜான்சன் சார்லஸ் இவங்கள இருந்து யாராச்சும் 2 பேருக்கு கேப்டன்ல இருந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சேஃபான பிக்கா வந்து இருக்கும். ரிஸ்கா ட்ரை பண்ண கிராண்ட் லீக்கா ட்ரை பண்றீங்க பட்சத்துல ஆண்ட்ரல் நோட்ரச், ஆடம் மார்க்ரம், ட்ரஸ்டன் ஸ்டாப்ஸ், ஹேண்ட்ரிக்ஸ், ரோஷன் சேஸ், அல்ஜாரி ஜோசப், சாய் ஹோப் அண்ட் ஒபேக் மெக்காய் இவங்கள இருந்து யாராச்சும் 2 பேருக்கு வந்து கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனா வந்து இருக்கும். ரொம்ப டிஃபரன்ஸ் பிக்காகவும் இது இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.